நண்பர்களுக்கு வணக்கம். முடவாட்டுக்கால் சூப்பு இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. வாங்க பார்க்கலாமா? முதல்ல அந்த முடவாட்டுக்காலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இஞ்சி, பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அரையலை அதில் போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா ஆட் பண்ணி 3 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கெலாம் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா சுட சுட சூப் நமக்கு ரெடி ஆகிடும். முடவாட்டுக்கால் வச்சு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.